ஒரு செடியின் விதை ரவி என்ற சிறுவனின் வாழ்க்கையை மாற்றிய மிகவும் உணர்ச்சிபூர்வமான கதை இது. ஒரு காலத்தில் ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். ரவி புத்திசாலி, கனவுகளால் நிரம்பியவன். வெற்றி பெற வேண்டும், குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இருந்தது. ரவி எப்பொழுதும் குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டிருந்தான். அவன் ஏதாவது ஒன்றை மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்குவான். ஒரு புத்தகம் படிப்பது, ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வது, உடற்பயிற்சி மேற்கொள்வது, இது போன்ற ஒன்றை மிகவும் உற்சாகத்துடன் தொடங்குவான். ஆனால் சில நாட்களுக்கு மட்டுமே இது தொடரும். பிறகு அதிலிருந்து விலகி விடுவான். ஏனென்றால் அவனுக்கு விரைவில் முடிவு வேண்டும். இப்போதுதான் தொடங்கினேன், நாளைக்கோ அல்லது 2-3 நாட்களில் வெற்றி வர வேண்டும் என்று மனநிலை இருந்தது அந்த ரவி என்ற சிறுவனுக்கு. ஆனால் அப்படி ஒன்றும் நடந்ததே கிடையாது. ஒரு நாள் மனம் உடைந்த ரவி அவனுடைய கிராமத்தில் இருக்கும் ஒரு ஞானியிடம் சென்றான். அந்த ஞானி மக்களின் வாழ்க்கையை மாற்றும் வழிகளை கற்றுத்தெரிந்த பெரிய துறவியாக இருந்தார். ரவி கண்ணீருடன் சொன்னான், ஐயா, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை மாறவில்லை. இப்பொழுதும் எனக்கு தோல்வி மட்டுமே வருகிறது என்று. ஞானி மெதுவாக சிரித்தார். அவர் ஒரு காலி பானையையும் சில விதைகளையும் ரவி கையில் கொடுத்தார். ரவி, இந்த பானையில் தினமும் ஒரு விதை நட்டு தண்ணீர் ஊற்று. 1 மாதம் கழித்து என்னிடம் திரும்பி வா என்றார். ரவி குழப்பமடைந்தான். ஆனால் நம்பிக்கையுடன், சரி ஐயா, நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்று வீட்டை நோக்கி புறப்பட்டான் ரவி. முதல் சில நாள் அவன் உற்சாகமாக இருந்தான். தினமும் விதை நட்டு தண்ணீர் ஊற்றுவான். ஆனால் 3ஆம் நாளில்தான் சோர்வாகிவிட்டான். ஒன்றும் நடக்கவில்லையே, ஏன் இதை செய்கிறோம் என்ற எண்ணம் வந்தது ரவிக்கு. ஆனால் அப்பொழுது அந்த ஞானியின் சிரிப்பு அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதனால் அவன் தொடர்ந்து விதைகளை நட்டு வந்தான். நாட்கள் கடந்து போனது. வாரம் ஆகிவிட்டது. மண்ணில் எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்குள் சந்தேகம், கோபம், ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து வந்தது. ஆனால் எங்கோ உள்ளுக்குள் ஒரு குரல், நம்பிக்கை வை, கைவிடாதே என்று சொன்னது. 15வது நாள் அவன் தண்ணீர் ஊற்றும் பொழுது மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை வெளியே வந்தது. அவனுடைய கண்களில் கண்ணீர் கலந்த மகிழ்ச்சி. அந்த சிறிய முளைதான் அவனுடைய நம்பிக்கையாக மாறியது. அவன் தினமும் அதை காப்பாற்றினான். காற்று வந்தாலும் மழை வந்தாலும் விதைகள் இருக்கும் அந்த பானையை ரவி பத்திரமாக பாதுகாத்து வந்தான். மெதுவாக அந்த முளை ஒரு சிறிய செடியாக மாறியது. அதோடு ரவியும் படிப்படியாக மாறி வந்தான். அவன் பொறுமை, ஒழுக்கம், நிலைப்புத்தன்மை இதையெல்லாம் படிப்படியாகவும் கற்றுக்கொண்டு வந்தான். 1 மாதம் கழித்து செடி வலுவாக வளர்ந்தது. அவனும் மகிழ்ச்சியுடன் அந்த ஞானியிடம் கொண்டு சென்றான். பாருங்க ஐயா, இது வளர்ந்திருக்கு என்றான் பெருமையுடன் ரவி. ஞானி மெதுவாக சிரித்து கேட்டார், சரி ரவி, அந்த செடி வளர்ந்தது, ஆனால் நீ வளர்ந்தியா என்று. ரவி திகைத்தான். நானா என்று கேட்டான். ஆம் மகனே, முன்னால் நீ விரைவான முடிவுகளுக்காக பொறுமையற்றவனாக இருந்தாய். ஆனால் இந்த செடி உனக்கு வளர்ச்சிக்கு நேரம் தேவை என்ற பாடம் கற்றுக் கொடுத்தது. அந்த முதல் 15 நாட்கள் ஒன்றும் நடக்காத போதும் நீ தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை. அதுதான் நிலைப்புத்தன்மை. அதுதான் வெற்றிக்கான ரகசியமும் கூட என்றார் ஞானி. அந்த ஒரு வாக்கியம் ரவியின் மனதை உலுக்கியது. அவனுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது தோல்வியின் கண்ணீர் அல்ல, சுய ஒழுக்கத்திற்கான மாற்றத்தின் கண்ணீர். அந்த நாளிலிருந்து ரவி தினமும் சிறிய அடிகள் எடுக்கத் தொடங்கினான். ஒரு நாளில் பெரிய மாற்றங்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்தான். அவன் தினமும் 10 பக்கங்கள் படித்தான். தினமும் 15 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தான். தினமும் 30 நிமிடங்கள் எழுத பயிற்சி செய்தான். அவன் முடிவை தேடவில்லை. அவன் நிலைத்த முயற்சியை மட்டுமே கவனித்தான். மாதங்கள் கடந்தன. ரவி புத்திசாலி, வலிமையான, நம்பிக்கையுள்ள இளைஞனாக மாறிவிட்டான். அவனை பார்த்து கிராமமெங்கும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு காலத்தில் எல்லா முயற்சிகளையும் சிறிய நாட்களிலேயே விட்டுவிட்ட பையன் இன்று எவ்வளவு ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றார்கள். ஒரு நாள் ஒரு சிறிய பையன் ரவியிடம் கேட்டான், அண்ணா, நான் எப்படி வெற்றி பெற முடியும் என்று. அதற்கு ரவி புன்னகையுடன் சொன்னான், ஒவ்வொரு நாளும் சிறிய அடிகளை எடு, பொறுமையாக இரு, சீராக இரு. மிகப்பெரிய மரமும் ஒரு சிறிய விதையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று மிகவும் பணியுடன் அந்த சிறுவனுக்கு கூறினான் ரவி. இந்த கதையின் சுருக்கமான விளக்கம், வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது. எல்லா பெரிய முடிவுகளும் சிறிய தினசரி முயற்சிகளில் மட்டுமே கட்டமைக்கப்படுகின்றன. பலர் தோல்வி அடைவதற்கான காரணம் அவர்களிடம் திறமை இல்லை என்பது அல்ல, மாறாக தான் செய்த செயலுக்கு எதிர்பார்த்த முடிவு வரவில்லை என்பதற்காக அவர்கள் மிக விரைவில் அந்த செயலை நிறுத்தி விடுவதால் தான். நிலைப்புத்தன்மைதான் உண்மையான அதிசயம். அது சலிப்பாக தோன்றலாம், ஆனால் அதுதான் வெற்றியின் மறைந்த சக்தி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து
கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிரவும், மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அடுத்ததாக ஒரு உணர்ச்சி பூர்வமான கதைகளில் நாம் சந்திக்கலாம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி, வணக்கம்.